கடந்த 2 வாரமா புலிக்கட்டில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. இன்றைக்கும் நான் வந்து புலிக்கட்டில் தான் இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது இந்த ஊரில் பார்க்குறதுக்கு. நான் வந்து பெரிய பள்ளிவாசல் முன்னாடி நிற்கிறேன். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மாஸ்க். ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். செவன்டீன்த் செஞ்சுரியில் கட்டப்பட்ட மாஸ்க் இது. ஸோ 400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய கட்டிடக்கலை இந்த ஊருக்கு வரல. அதனால உள்ளூரில் இருக்கிற கல் தச்சர்கள் வச்சு தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. இங்கே இருக்க தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஸ்டைல்லே இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக இந்த சுண்ணாம்பெல்லாம் பூசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுண்ணாம்பெல்லாம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்ம ஊர் தச்சர்களோட ஆக்சுவல் ஸ்டைல் என்ன மேக்னிஃபிசென்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லா புரியும். அடுத்து நான் போனது பக்கத்து சந்தில் இருக்கிற சின்ன பள்ளிவாசல். இதை கட்டி கிட்டத்தட்ட 400 வருஷம் இருக்கும். இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஸ்டோனால செஞ்ச சண்டையல். நம்ம எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைம் பார்க்கறதுக்கான ஒரு கருவி இருக்கும். இங்கே வந்து சண்டையல் ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு 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 பாயிண்டர் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. அந்த பாயிண்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சன் ரேஸ் அதில் ஃபால் பண்ண உடனே அது வந்து அதோட ஷேடோ வந்து ஒரு இடத்துல விழுகுது. அது எந்த இடத்துல விழுகுதுங்கிறத பொறுத்து வந்து என்ன டைமிங் அப்படிங்கிறத நம்மளால இப்போ புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எவ்வளோ ஒரு சின்னமான ஒரு சண்டையில் இது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாயிண்டர். ஸோ பேசிக்காக சன் வந்து ஈஸ்டில் இருக்கும்போது அதோட ரேஸ் வந்து இந்த பாயிண்டரில் படும்போது அதோட ரேஸ் வந்து வெஸ்ட்டில் விழுகுது. ஸோ உங்களுக்கு டே டைம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் சைடில் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்டர் இருக்குது. அதாவது காலையில் ஒரு 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஷேடோஸ் விழுகும். அதே மாதிரி உங்களுக்கு சன் வந்து வெஸ்ட்டில் போன அப்புறம், அதாவது மத்தியானம் ஆன அப்புறம் உங்களுக்கு ஷேடோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடில் விழுகுது. ஸோ இங்கேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் உங்களுக்கு ஷேடோஸ் வந்து விழுறதுனால உங்களால் மத்தியான டைம் வந்து கணிக்க முடியும். இங்கே வந்து ஒரு குட்டி வாட்டர் டேங்க் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. பைப்பு வந்து கீழே இருக்குது, அதாவது ஓப்பன் டேங்காக இருக்குது. ஸோ எவ்வளவு யோசிச்சு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சண்டையில் பார்த்துட்டு அடுத்து நான் போன இடம் வந்து என்னோட இந்த ஊர் அட்வென்ச்சரோட ஒரு உச்சம். ஒரு நண்டு ஃபார்மில் பெரிய நண்டு பிடிச்சி அங்கேயே சமைக்க தான் நான் போயிட்டு இருந்தேன். நண்டு பிடிக்க ஒரு குட்டி தீவுக்கு போகணும். முனிவேலன்னா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அதனால தான் அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சுற்றி தண்ணி, நடந்து போகிறதா போட்டில் போகிறதான்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவர் வந்தார். கொஞ்சம் தூரம் நடந்து அப்புறம் போட்டில் போனால் அந்த கரையில் தான் நண்டு பாண்டு இருக்கிறதா சொன்னார். போகிற வழியிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தேன். கூடையா வண்டியில இருந்து நண்டை வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அதை பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த நண்டு எங்க இருந்துங்க வருது? இந்த நண்டு வந்து பாம்பேல இருந்து வருது, அப்புறம் கோவால இருந்து வருது, கேரளா, அந்தமான் இந்த இடத்துல வந்து புல்லா பிடிச்சி இந்த டைமுக்கு அனுப்புவாங்க. சென்னைக்கு வந்து அமுச்சு விடுவாங்க. சரி. சென்னையிலேருந்து அதில் நல்ல நண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து அந்த வாட்டர் பீஸ் ஆனாங்க. அதாவது வந்து உடம்புல வந்து செதை இருக்காது, அதுக்குள்ளே வந்து. ஓ சரி சரி. உள்ளே வந்து செதை இருக்காது, வெறும் தண்ணி தான் இருக்கும். அந்த நண்டை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு மீன் போட்டு 1 மந்த் அதுக்கு மீன் போட்டு பாதுகாப்பு பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்றீங்க. ஆமா, சென்னை சிந்த. சோ இது வெயிட் வந்து உங்கள்ட்ட வந்து இது வந்து எவ்வளவு கேஜி வெயிட் போடும் உங்கள்ட்ட வந்து? 1 கிலோ வரும், 750 வரும். அதுக்கப்புறம் 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ கூட வரும். 1.5 கிலோ கூட வரும். ஓகே ஓகே. ஒரு பீஸ். சோ ஒரு பீஸ் என்ன விலை போகுது இப்போ? உங்கள்ட்ட வந்த அப்புறம் எங்க கிட்ட வரும்போது வந்து இப்போ அதை வாட்டரா கொடுக்கும்போது ஒரு கிலோ வந்து 700 கொடுப்பாங்க. நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 1 கிலோ வந்து 1700 நாங்க கொடுப்போம். நண்டு பிடிச்சி கூடைக்குள்ள வச்சிருந்தாங்க. ஒரு வாரம் கூட தண்ணீர் இல்லாம அதுங்க கூடைக்குள்ளே உயிர் வாழுமா. அதுக்குள்ள அவங்க எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்களாம். இதெல்லாம் கேட்டப்புறம் நண்டு ஃபார்முக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு யோசனையோட அவர் பின்னாடி போயிட்டே இருந்தேன்.
இதுக்கேன ஒரு ஸ்பெசிபிக் வழி இருக்கா நம்ம போறதுக்கு? எப்படி தெரியும் உங்களுக்கு வழி? ஆமா மேடம், இப்போ இந்த வழி வந்து நேரா போகும். நாங்க வந்து ஏற்கனவே இந்த அந்த பக்கத்து ஊருன்னு ஒண்ணு இருக்கு. சரி. கணாந்தோரன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற ஜனம்லாம் வந்து இந்த வழி தான் வருவாங்க. அது வந்து ஒரு தடமா இருக்கும், வழி தடமா இருக்கும். அந்த வழியில மட்டும்தான் போகணும். மற்ற வழியெல்லாம் போனோம்னா இந்த ஆளி இருக்கும், சின்ன சின்ன இந்த கொம்பு அதெல்லாம் இருக்கும். அதனால இந்த வழி தடத்துல மட்டும்தான் நேரம் போகணும். இந்த நண்டு வளர்க்குறீங்க இல்லையா, அதுக்கு என்னென்ன மாதிரி மீன் எல்லாம் நீங்க வந்து தீனி போடுறீங்க? அது வந்து எல்லா மீனும் இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற எல்லா மீனும் வந்து அதுக்கு போடலாம் மேம். அப்படியா? ஆமா, எல்லா மீனும் போடலாம். சோ இந்த நண்டுக்கு நீங்க தீனி போடுறீங்க, அது எத்தனை நாள் ஆகும் அதுக்கு சதை பிடிக்க? அது 1 மாசம் ஆயிடும் மேம். 1 மாசம் வரைக்கும்? 1 மாசம் ஆயிடும். ஓ, வெரி வெரி நைஸ். பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது நண்டுல வெறும் தண்ணி மட்டும் இருக்கக்கூடிய நண்டை வாங்கி அதை வந்து அவங்க ஃபார்ம் ரேஸ் பண்ணி அதுக்கு தீனி போட்டு அதுக்கு சதை வர வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பல நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வந்து அதை போய் பார்க்கறதுக்கு இவ்வளோ அட்வென்ச்சரஸா தண்ணிக்குள்ள எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். என்னென்ன இன்னும் இப்போ நம்ம நடக்கணுமா இல்லாட்டி நீங்க போட்டு போய் எடுத்து? நாங்கள் போயிட்டு போட் எடுத்துட்டு வந்துடுறோம். போட் எடுத்துட்டு வந்துறீங்களா? சரி, நீங்க போட் எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி பேக் வாட்டர்ஸ் நிறைய இருக்க ஏரியாஸ்ல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஃபார்ம் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அது நண்டா இருக்கலாம், இல்லாட்டி மீனா இருக்கலாம், இல்லாட்டி ப்ரான்ஸா இருக்கலாம், எதனாலும் வாங்கிட்டு வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் தீனி போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அதுக்கப்புறம் வந்து அதை விற்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து இப்போ நம்ம சமைக்கும் போதே ஏதாவது பெரிய நண்டாவோ பெரிய ஃபிஷ்ஷாவோ பெரிய ப்ரானாவோ நம்ம வந்து அதை பார்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. எல்லாரும் அதை விரும்பி சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ஃபார்ம் ரைஸ் பண்றாங்க. ஸோ ரொம்ப பாப்புலரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது. முனிவேலன்னா போட்டை எடுத்துட்டு வந்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஜாலியா போட்ல ஏறி உட்காந்துட்டேன். மோட்டர் இல்லாம பெரிய கம்பு வச்சு போட்டை தள்ளிட்டு போனாரு முனிவேலன்னா. இவ்வளவு அழகான இந்த ஊரை டெய்லி என்ஜாய் பண்றாங்கன்னு நினைக்கும் போது இந்த புலிகேட் மக்களை பார்த்து ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. பிளசண்டான கிளைமேட், சின்ன சின்ன தீவுகள், சுத்தி பறவைகள், தண்ணிக்குள்ள தரையில என்னென்ன இருக்குன்னு மேலிருந்தே பார்க்குற மாதிரியான கிளியர் வாட்டர்ஸ். வாவ், வாட்டர் பிளேஸ். என்னோட நண்டை எல்லாம் மறந்து ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். கரை தட்டி போட் வந்து நின்றுடுச்சு. அதனால இறங்கி பாண்டுக்கு நடந்து தான் போகணும்னு முனிவேலண்ணா சொன்னார். 24 மணி நேரமும் இந்த பாண்டை ஒருத்தர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அதனால முனிவேலண்ணா, அவரோட ஒய்ஃப் உஷா, அவங்க அம்மா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்டு மட்டும் தான் பண்றீங்களா இல்லாட்டி வேற விதமான மீன் இறால்லாம் கூட நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இறால் மீன் கூட பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அப்படியா? சோ என்னென்ன மீன் எல்லாம் பண்றீங்க? அதுல பால் கண்டு விட்டுருக்கோம், ரெண்டாவது இறால் விட்டுருக்கோம். இப்போ வந்து மீன் வகை வந்து பால் கண்டு மட்டும் தான் விட்டுருக்கோம். பால் கண்டு விட்டுருக்கீங்க. சோ பால் கண்டு எல்லாம் எத்தனை கேஜி வளரும்? அது வந்து 1 கேஜி 2 கேஜி வரைக்கும் வளரும் மேடம். அப்படியா? நீங்க சின்ன மீனா போடுறது 1 கேஜி 2 மீனா போட்டு அது பெருசா வரும். அதுவும் 30 நாள் ஆகுது உங்களுக்கு? 30 நாள் ஆகாது மேடம். அது வந்து 6 மாசம் ஆயிடும். வாவ். நான் நினைச்சதை விட பாண்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஒரு பாண்டுக்கும் வலை வச்சு வேலி கட்டியிருந்தாங்க. அந்த பாண்ட் முழுக்க நண்டு தான் நினைக்கும் போதே பகீர்னு இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன நண்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நண்டு விட்டுருக்கு மேடம். அது வந்து வருது இல்லையா? ஆமா ஆமா, அங்க இருக்கு. கரெக்ட். ஸோ அந்த சைடு பெரிய நண்டெல்லாம் எனக்கு தெரியுது. அதுல வந்து ஃபுல்லா பெருசு தான் மேடம். பெருசு. அதுல வந்து பெருசு விட்டுருக்கோம். மற்றதெல்லாம் வந்து சின்னதெல்லாம் விட்டுருக்கோம். இதுல தான் வந்து நான் பால் கண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பால் கண்டு இதுல தான் விட்டுருக்கோம். அது வந்து சின்ன சைஸா இருக்கு, அந்த இடத்துல இருக்கும். அது கம்ப்ளீட்டா உங்களாண்ட காட்டுறேன் பாருங்க. அந்த பால் கண்டு மீனை இந்த நண்டு சாப்பிட்றதா? சாப்பிடாது மேடம். அது வந்து ஓடிட்டே இருக்கிறதுனால இது வந்து பிடிக்க முடியாது. சோ இந்த நண்டு வந்து நீங்க எப்படி பிடிப்பீங்க? ஏதாவது வலையெல்லாம் வச்சிருக்கீங்களா இல்ல கையில? மேடம் நாங்க வந்து அது கையில தான் பிடிப்போம். வலையெல்லாம் விட்டோம்னா அந்த கால் உடைஞ்சிடும். கால் உடைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ரேட்டே கிடையாது அதுக்கு. அதனால கால் உடையாத அளவுக்கு நாங்க வந்து அது கையில தான் பிடிச்சி எடுக்கணும். ஸோ முனிவேலண்ணா நண்டு பிடிச்சி தரதுக்கு முன்னாடி நண்டுகளுக்கு தீனி போட்டுட்டு வரேன்னு சொன்னார். அப்போ எனக்கு தெரியாது ஒரு பெரிய ரெஸ்லிங் மேட்சே பார்க்க போகிறேன்னு. கூட முழுக்க சின்ன சின்ன மீன்களாக வச்சுருந்தாரு. அதை அள்ளி அள்ளி பாண்டுக்குள்ளே வீசினார். கொஞ்ச நேரத்தில் வேலி மேலே ஏறி எஸ்கேப் ஆயிடலான்னு நினச்சிட்டு இருந்த நண்டெல்லாம் அப்படியே இறங்கி தண்ணிக்குள்ளே வந்துடுச்சு. எனக்கு தான் ஒரே டவுட்டு, எப்படி தான் இந்த நண்டுகளுக்கு தெரியும் அதுகளுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு. அடுத்தது நான் பார்த்தது என்னோட லைஃப்லே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த விஷயங்க. நண்டு நான் சாப்பிட்ருக்கேன், நண்டு சாப்பிட்றவங்களையும் பார்த்துருக்கேன். ஆனால் நண்டு சாப்பிட்றத இதை தாங்க தடவை பார்க்குறேன்.
மீனை தேடி கரெக்டாக வந்து 2 கையால் மீனை அழகாக பிடிச்சி வாய்க்கில் வச்சு நறுக்கு நறுக்குன்னு ஜாலியாக சாப்பிட்றத என்னால் சூப்பராக பார்க்க முடிஞ்சுது. மற்ற நண்டுங்க கிட்ட இருந்து அதோட ஃபுட்டை காப்பாற்றிக்க அதுங்க போட்ட போராட்டத்தையும் பார்க்க முடிஞ்சுது. வேணும்னே 2-3 ரவுடி நண்டுங்க இருந்துச்சுங்கப்பா. அதுங்க பண்ண அநியாயம் சான்ஸே இல்லைங்க. ஒரு சூப்பரான ரெஸ்லிங் மேட்ச் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சரி, ஒரு பெரிய நண்டா பிடிச்சிட்டு வாங்க. அதை தான் நான் இன்னைக்கு வந்து சமைக்க போறேன். ஸோ நண்டு சண்டை, நண்டு வார் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அண்ணனும் நண்டுகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு நண்டு பிடிக்க போயிட்டாரு. நண்டு பிடிக்கிறதுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்குங்க. அதாவது கேஷுவலாக பார்த்து மெதுவாக நடந்து உள்ளே போனார். கையை வந்து உள்ளே விட்டார். லபக்குன்னு நண்டு பிடிச்சாரு. பார்த்தா ஒரு பெரிய நண்டு ஒன்று கையில் மாட்டுது. எப்படி தான் பிடிக்கிறாருன்னு சத்தியமாக தெரியல. நான் சேஃபாக வலைக்கு வெளியில் நின்று அவர் பிடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓய்யோ! ஸோ நண்டை பிடிச்சி நல்லா கழுவி, அதாவது அதை சமைக்க போகிறோன்னு அதுங்களுக்கு தெரியாது. ஆனால் அண்ணன் அதை வந்து நல்லா குளிப்பாட்டி சூப்பராக க்ளீன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். இது எவ்வளோ கிலோ இருக்கும்? இது வந்து 1-200 மேடம். அது வாயிலேருந்து என்னங்க தண்ணியா அப்படி வருது? அப்படியா? ஆமா, அது தண்ணீர்ல இருக்கிறதுனால அந்த உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் வந்து வெளியில வருது. ஓகே. கையில வைங்க. கொஞ்சம் அது கடிச்சிச்சுனா? கடிக்காது. நீங்க கையை கடிக்காது. குச்சில இருக்க நல்லா கடிக்காது. கடிக்காது போ. கடிக்காது. கையை வைங்க. ஐயோ! நான் சமைச்ச அப்புறமே தொட்டுக்கிறேன் அதை. இதை விட இதுதான் பயங்கர பிரச்சனையே. ஐயோ, கையே காலி. இந்த ஃபீடு பிடிக்கிறது எல்லாமே வந்து இந்த வழியா தான் ஃபீடு பிடிக்கும். இந்த வழியா வந்து வாய்க்குள்ள வச்சுக்கும். இங்கதான் சாப்பிடுறது எல்லாமே. ஸோ அவரையே க்ளீன் பண்ணி தர சொன்னேன். நண்டோட சைஸை பார்த்துட்டு காலை மட்டும் உடைக்காம தாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா முழு நண்டு அப்படி குக் பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம அண்ணன் பிடிச்சி கொடுத்த நண்டு வந்து என் கையில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டு. அடேங்கப்பா, அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டாக இருக்குது. என்ன வெயிட்டாக இருக்குது. இதை தான் நான் வந்து இப்போ நண்டு பெரட்டல் பண்ண போகிறேன். ஒரு பெரிய நண்டு, ஒரு ஹோல் ஃபேமிலியே உட்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நண்டு பெரட்டலுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு. இது போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் காஞ்சோன்னா ஃபஸ்ட்டு இலை, பட்டை, அப்புறம் வந்து கிராம்பு, அப்புறம் 2 பீஸ் ஏலக்காய், அப்புறம் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி, ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட் வந்து போடுவோம். ஸோ 1 பங்கு இஞ்சினா 1 பங்கு பூண்டு, ஒரு 2 இல்லாட்டி 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சிருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து உள்ள மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்க்கலாம். தேவையான அளவு தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கிரேவி வந்து இப்போ நல்லா சேர்ந்து வதங்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டச் பீப்புளும் அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேயரும் இந்த புலிக்கட்டை வந்து அவங்க ஹார்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பக்கிங்ஹாம் கேனால் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம சென்னையில் வந்து ஓடிட்டுருக்கு. அந்த பக்கிங்ஹாம் கேனலோட கண்டினியூஷன் வந்து இங்கே வந்து சேருது. இந்த பக்கிங்ஹாம் கேனாலில் ட்ரேடுக்காக நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸோ நெதர்லாண்ட்ஸோட நாணயத்தை முதல்ல இந்தியாவில் இந்த ஊரில் தான் வந்து அச்சிட்டு இருக்காங்க. அதை அச்சிட்டு இங்கேருந்து ஹாலண்டுக்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த புலிக்கட்டில் வந்து நடந்திருக்குங்க. ஸோ நம்மளோட நண்டு மசாலையும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில்
நம்ம நல்லா ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா நம்மளோட இந்த கருப்பு நண்டு. எனக்கு இதை பார்க்க கிங் கிராப் மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டும் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். அது வந்து கிங் கிராப், ப்ளூ கிராப் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த நண்டை வந்து நான் இப்போ உள்ளே சேர்க்க போகிறேன். நீங்கள் உள்ளே போங்க சார், உங்களை தான் நாங்கள் நல்லா மசாலா போட்டு சாப்பிட்ணும். ஸோ இந்த மசாலையை வந்து நல்லா உள்ளே சாரணும் இல்லையா, அதனால லேசாக கிராக் பண்ணி விட்டுருக்குறேன். ஸோ மூடி போட்டுடலாம். ஸோ நண்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு ஐட்டம். அது வந்து ஜஸ்ட் ஆவிலே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வெந்துடும். நண்டு வெந்துருச்சா எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நண்டோட கலர் வந்து அழகாக ரெட்டாக மாறும். அது மாறிடுச்சுன்னா நண்டு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள். ஸோ நண்டு வந்து ஓரளவுக்கு அழகாக வெந்துருச்சு பாருங்கள், அழகாக கலர் மாறி வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் தேங்காயும் முந்திரி பருப்பு இது ரெண்டும் சேர்த்து வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த கிரேவியை வந்து உள்ளுக்குள்ளே சேர்க்க போகிறேன். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. என் கூட வந்து இங்கே லக்ஷ்மி அக்கா இருக்காங்க. ஓகே அக்கா, இந்த தட்டு பிடிக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு வந்து 2 கை தேவைப்படுது. வாவ், இந்த கிரேவி கொஞ்சம் போட்டலாமாக்கா? லேசாக மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸோ சூப்பரான நம்மளோட நண்டு பெரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுக்கா. சூப்பரா இருக்காக்கா. ஒரு கால் தொன்னாவே போருமா? அப்படியா? ஆமா, நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா வீட்டுக்கு கொண்டு போங்க, எல்லாருக்கும் கொடுங்க. சரிம்மா. ஸோ இந்த என்டையர் புலிகேட்டோட எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் என் வாழ்க்கையில் பண்ணாத நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதாவது போட்டில் ஏறி போய் நானே கச்சாலாம் போட்டு நண்டெல்லாம் பிடிச்சி அந்த நண்டை வந்து போட்டில் குக் பண்ணேன். இன்னொன்று வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் விதவிதமான வந்து ஃபிஷ்ஷஸை வந்து பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் இங்கே இருக்க மக்கள்கிட்ட ரெசிபி கலெக்ட் பண்ணி ஃபிஷ் அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் வந்து பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் போட், அதாவது மூவிங் போட்டில் வந்து எனக்கு குக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த படகோட்டிகள் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அங்கே இருக்க தீவெல்லாம் காமிச்சாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பெரிய நண்டை வந்து ஃபார்ம் ரேஸ் பண்ணி அது வந்து எப்படி வருது, அது தீனி போட்டப்புறம் எப்படி ஆகுது அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு நண்டு ஒன்று எடுத்து அதை குக் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஊரில் வந்து அவ்வளோ ரிச் கல்ச்சர் இருக்குது, அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து நம்ம சென்னைக்கு வந்து இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு அது வந்து தெரியறது இல்லை. எல்லாரும் வந்து இந்த மாதிரி பியூட்டி என்ஜாய் பண்ணி, நேச்சரை என்ஜாய் பண்ணி, இங்கே கிடைக்கக்கூடிய லோக்கல் ஃபுட்ஸ், இங்கே கிடைக்கக்கூடிய ஃபிஷ் அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிக்கணும்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய ஊர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இது மாதிரி புது புது டெஸ்டினேஷனை உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். நிறைய ரிச் அண்ட் கல்ச்சுரல் ஃபுட் ஹெரிட்டேஜை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது ஸ்ரீ பெரிய கருப்பன், யோர் ட்ராவல் கம்பேனியன், signing off. Bye.